Hi friends, welcome to Chengalpattu Family Channel. பார்க்க போறோம்னா திருக்க மீன் குழம்பு பார்க்க போறோம். இது வந்து குழந்தை பெத்தவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது, பால் நல்லா வரும். அப்புறம் இடுப்பு வலிலாம் இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் சரியாக்கிடும். திருக்க மீன் வாங்கி அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். திருக்க மீன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, 3 தக்காளி எடுத்துக்கோங்க, 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, சோம்பு, நான் வந்து மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், அப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி. நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், வெங்காயத்தை போட்டுட்டு அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நேரமாக வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேவையான பொருள் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் 1/4 மூடி போட்டிருக்கிறேன், 10 பல்லு பூண்டு, மிளகு, சோம்பு, இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை. இப்போ நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டேன். இப்போ மஞ்சள்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் தனியா, நம்ம வந்து நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்தோம்ல, அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவை சேர்த்துக்கலாம். கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருக்க மீனை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மருத்துவ குணமுடைய ருசியான திருக்க மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.